ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை பருப்பானும் ஒயிட் ரைஸ், அகத்திக்கீரை வதக்கல், வெங்காயம், கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல் போட்டு செஞ்சது. கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அகத்திக்கீரை செஞ்சுருக்கேன். கீரையே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேயே பாட்டி பக்கத்தில் இருக்கிற பாட்டி இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரையை கொடுத்துட்டு போனாங்க. நேற்று தான் என்னோடய ஹபியும் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தாங்க. அதை உருவி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா வேறு முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவியே பாக்ஸில் கொடுத்து விட்டாங்க. இப்போ என் கீரையே இல்லைன்னு இருந்தது. ஊரில் இருக்கிற எல்லா கீரையும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஒரே கீரை வாரமாக போயிடுச்சு போங்க. பாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது தான் வந்தாங்க. பெல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க வர்ற வரைக்கும். அப்புறம் நான் சொன்னேன், பாட்டி ஒரு டைம் அடித்தாலே போதும் பாட்டி, நான் வந்துடுவேன், வராமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களோட நம்பர் வாங்குறதுக்கு அவங்களோட மொபைல்லேருந்து என்னோட நம்பரை நான் டயல் பண்ணியிருந்தேன். அந்த நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கும். வீட்டுக்கு போனதுலேருந்து என்னோட நம்பருக்கு 2 நாளும் விடாமல் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. எடுத்து பேசினாலும் அவங்களுக்கு சரியாக பேசவும் தெரியல. அப்புறம் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு கொஞ்சம் சரியாக தெரியாது தானே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும் போல இருக்குது பாட்டிக்கிட்ட. இனிமேல் இவங்கள பார்க்கும்போது என்னோட பாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ரெசிபி வீடியோ நான் தனியாக போடுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் ஞாபகம் இருந்தால், ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகத்திக்கீரையோட வேறு பலன்கள் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.